வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து கேழ்வரகு கஞ்சி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், வந்து கேழ்வரகு கஞ்சி மிக்ஸு, அது கூடவே வந்து நாட்டு சக்கரை, முந்திரி, பாதாம் சேர்த்த பேக்கெட்டும் இருக்கும். ஸோ நம்ம வந்து முளைக்கட்டிய கேழ்வரகு, இதுலேயே போட்டிருக்கு முளைக்கட்டிய கேழ்வரகு இருக்குது, பால் பவுடர், நாட்டு சக்கரை, முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த திரு ஃபுட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து தோசை, அதுக்கப்புறம் தோசை மாவு தோசை பண்ணி காமிச்சேன். ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கஞ்சி பவுடர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட நல்ல ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், கேழ்வரகு நல்லா வெந்திருக்கு. ஸோ கேழ்வரகு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி மிக்ஸ் பண்ண அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி விடுவோம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கேழ்வரகு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து திணை பொங்கல் பண்ணி காமிச்சிருக்கேன், தோசைலாம் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேழ்வரகு கஞ்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச் கேபேஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எல்லா பயிர் வகைகளும் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, மொச்சை, காராமணி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அப்புறம் கோஸ் சேர்த்து நம்ம குருமா தான் பண்ண போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுத்து. முதல்ல நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 4 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். பெருசாக ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் வதங்கிடுத்து. ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அது பாதி பாதியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். உப்பு,
ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். ரெட் சில்லி பவுடரும் தனியா பொடியும் சேர்த்து ஒரு வதக்கியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கோஸை சேர்த்துடலாம். நம்ம கோஸை வந்து மூடி வச்சுருவோம். அது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா 7 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது கூட சேர்த்து நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய கோஸும் நல்லா வெந்தெடுத்து இது கூட வந்து நம்ம வேக வச்ச எல்லா பருப்பும் சொன்னோம் இல்லையா. ஸோ மஞ்சள் பொடி உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதில் வந்து என்ன பருப்பு இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, நான் சேர்த்ததை சொல்கிறேன், ராஜ்மா, அப்புறம் காராமணி, மொச்சை, இப்போ தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்தெந்த பருப்பு, பச்சை பயிர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. காலையில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சது இப்போ சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துலாம். தண்ணி விட்டு ஒரு கொதி வந்துடுது, அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சுன்னா கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். குருமா வந்து ரெடி ஆகிடுத்து, நல்லா கொதிச்செடுத்து அதில் வந்து 1 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் நெய் விட்டுட்டு கொத்தமல்லி தூவிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி கூட இருந்தால் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புரோட்டீன் ரிச் கேபேஜ் குருமா வந்து ரெடி. இது பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட நல்லா நெய் விட்டு சுட சுட சாதம் வச்சுக்கோங்க. அதில் நெய்யை விட்டு இந்த குருமாவையும் பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ சிப்ஸோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.